ஊழல் இது காங்கிரசின் கேரண்டி, ஊழல் ஒழிப்பு இது மோடியின் கேரண்டி. ஒடிசாவில் நடந்து கொண்டிருக்கும் வருமான வரித்துறை ரெய்டு கணக்குகள் கிட்டத்தட்ட கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோரை விட நொடிக்கு நொடி அப்டேட் ஆகி கொண்டிருக்கு. நேற்றைய தினம் அது 200 கோடி ரொக்கமாக பிடிபட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்தது. ஆனா இன்றைய தினம் அதுவே 300 கோடி அதிகமாக பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. இவ்வளவு பணம் ரொக்கமாக ஒரே இடத்தில் சிக்குவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை என்றும் கூறப்படுது. ஆனா சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைமை இதை பற்றி வாயே திறக்காம மௌனம் காக்குறாங்க. வழக்கம் போல இது பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஏதாவது சொல்லி இருக்கலாம். இந்த அளவுக்கு மயான அமைதி காக்க வேண்டிய அவசியம் என்ன? குறிப்பாக மோடி அணியும் துணியில் ஆரம்பித்து அவர் சாப்பிடும் உணவு வரை விமர்சித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்படி ஆட்சியில் 10 ஆண்டுகள் இல்லாத போதே ஒருவர் வீட்டில் 300 கோடி கிடைக்கிறதே, அதை பத்தி ஒருத்தர் கூட வாய் திறக்கல. ஊழலுக்கு எதிரான மோடி அவர்களின் சீற்றம் என்பது எந்த விதத்திலும் பாரபட்சம் பார்க்காத ஒன்று. ஊழலை ஒழிப்பது மோடியின் கேரண்டி என்று மக்கள் நம்புறாங்க. தன்னை ஒரு தன்னிகரற்ற தலைவனாக கட்டமைத்துக் கொண்டிருந்த சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேந்திர பாகலை மகாதேவ் பெட்டிங் ஆப் மூலம் நடந்த ஊழலால் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இப்போது இந்த 10 ஆண்டுகளில் மோடி கிட்டத்தட்ட அனைத்து ஊழல்வாதிகளையும் நெருங்கிட்டாரு. பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. அப்படி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் கூட சுப்ரீம் கோர்ட்ல பகிரங்க மன்னிப்பு கேட்டதுதான் மிச்சம். மொத்தத்தில் ஊழல் என்பது காங்கிரசின் கேரண்டி, ஊழல் ஒழிப்பு என்பது மோடியின் ராமராஜ்யத்தின் கேரண்டி.